வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பச்சை பயிர் வச்சு கட்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கட்லெட் வந்து பச்சை பயிரில் செய்யறதுனால ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் டீயோடு வச்சு சர்வ் பண்ணலாம். ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடுங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்யறதுக்கு 200 கிராம் பச்சை பயிர் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது 4 மணி நேரமாக ஊறிட்டு இருக்குது. இப்போ இதை ட்ரையாக தண்ணி வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா வடிச்சிடணும். இப்போ இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. இப்போ இதை வந்து ரொம்ப நைஸாக இல்லாத கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இதோட வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். கட்டி இல்லாத நல்லா மேஷ் பண்ணிங்க. இப்போ இதை வந்து இதோட சேர்த்துடலாம். பெரிய சைஸாக 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துடலாம். இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போது 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன லெமனாக எடுத்து அதில் பாதி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது பச்சை பயிறுன்றதுனால டைம் ஆக ஆக தண்ணி விட்டு வரும். அந்த டைமில் வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துங்க. இல்லைனா அதுக்கு பதில் வந்து பிரெட் கிராம்ஸும் கொஞ்சமாக சேர்த்து பிசைந்து விட்டுங்க. கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேன். இதை வந்து தூள் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுக்கு பிரெட் கிராம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் ஆயில் எடுத்துருக்கேன். இப்போ கையில் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸ் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கின்னு மீடியம் சைஸில் தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம். பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ பிரெட் கிராம்ஸில் சேர்த்து கோட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இது பச்சை பயிறுன்றதுனால தண்ணி விட்டு வரும். இப்போ டைரெக்டாக நம்ம வந்து பிரெட் கிராம்ஸ்லேயே கோட்டிங் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. நீங்கள் ஃப்ளேம் அதிகம் வச்சுட்டிங்களா மேலே வந்து கருகுனாப்பில் வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வரும். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். இப்போது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்தால் எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம பச்சை பயிர் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூடங்க. பாருங்கள், மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் காலியாக தாங்க வரும். நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.